Hi guys, welcome and welcome back to my channel. This is Sakti. இன்னைக்கு நான் வீட்டில் இருந்தபடி எங்களுடைய ஸ்கின்னில் இருக்கிற பிம்பிள்ஸ் அண்ட் ஏன்ஸ் மார்க்கை ரெடியூஸ் பண்ணுறதோட எங்களுடைய ஸ்கின்னை எல்லாம் பிரைட் அண்ட் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு டோனர் தான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நான் இந்த சேனலில் பியூட்டி ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் ப்ளீஸ் மறக்காமல் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இருக்கிற நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த நீம் லீவ்ஸை வச்சு தான் எங்களோட ஃபேஸுக்கான டோனர் ரெடி பண்ணிக்க போகிறேன். இந்த நீம் லீவ்ஸ் வந்து எங்களோட ஸ்கின்னுக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் தரும்னா இருக்குது. இந்த நீம் லீவ்ஸ் வந்து எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற பிம்பிள்ஸ் அண்ட் ஏன்ஸ் மார்க்கை ரெடியூஸ் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னில் பிம்பிள்ஸ் அண்ட் ஏன்ஸ் மார்க் வராமல் தடுக்கிறதே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தி அண்ட் க்ளோவான ஸ்கின்னாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த நீம் லீவ்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த நீம் லீவ்ஸை வச்சு தான் நான் இன்றைக்கி டோனர் ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த டோனர் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு ஸோ வாங்க இந்த டோனர் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த டோனர் ரெடி பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் வேப்பமில்லை எடுத்துக்கிறேன். இந்த வேப்பமில்லையை நான் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். என்னென்னு சொன்னால் இதில் சில டர்ட் அண்ட் டஸ்ட் எல்லாம் இருக்கும். ஸோ நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். தென் நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா க்ளீனான ஒரு பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அடுப்பை ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேன். மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை நான் அதில் வச்சுக்கிறேன். தென் நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த வேப்பமில்லையை வந்து இந்த வாட்டரில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இதை நான் ஒருக்கா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த டோனர் வந்து 5 to 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். ஸோ அது வரை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக நீங்கள் டேக்க கிளறி விட்டுட்டு நீங்கள் இந்த டோனரை ரெடி பண்ணிக்கலாம். இந்த நீம் லீவ்ஸை வச்சு ரெடி பண்ணி இந்த டோனரை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வர்றதால உங்களுடைய ஸ்கின்னுக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த டோனரை நாங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணுறதால எங்களுடைய ஸ்கின்னில் பிம்பிள்ஸ் ப்ராப்ளமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஆக்னி இருக்காது. அதோட எங்களுடைய ஸ்கின்னில் எந்த விதமான மார்க்ஸ் எதுவுமே இருக்காது. ப்ளஸ் எங்களுடைய ஸ்கின்னுக்கு எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் எங்களுடைய ஸ்கின் வந்து நல்ல ஹெல்த்தியான ஸ்கின்னாக இருக்கும். இந்த நீம் லீவ்ஸ் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான நேச்சுரல் ரெமிடியாக இருக்குது. இது வந்து ஆயிலி அண்ட் ஆக்னி ஸ்கின் இருக்கிறதுக்கு சூப்பராக ஒர்க் ஆகிற ஒரு நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸாக இருக்குது இந்த நீம் லீவ்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த நீம் லீவ்ஸில் வந்து ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால இதை எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற ஆக்னியை ரிடியூஸ் பண்ணுறதோட ஆக்னி மார்க்கையும் வந்து இல்லாமல் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. இந்த நீம் லீவ்ஸ் வந்து ஒரு நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸாக இருக்கிறதால இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகிற ஒரு இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. இந்த நீம் லீவ்ஸை எங்களோட ஸ்கின்னுக்கு நாங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னு சொன்னால் இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னு சொன்னால் நாங்கள் ஏர்லியாகவே எங்களோட ஸ்கின்னில் வேறு வயதான தோற்றங்களுக்கு காரணமாக இருக்கிற எல்லாத்தையுமே இந்த நீம் லீவ்ஸ் வந்து ரிடியூஸ் பண்ணிவிடும். ப்ளஸ் எங்களோட ஸ்கின்னில் வர்ற விங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் எல்லாத்தையுமே இது ரிடியூஸ் பண்ணிவிடும். அதோட எங்களோட பார்க்குறதுக்கு ரொம்பவே ஜங்கான நாட்களை காட்டுறதுக்கு இந்த நீம் லீவ்ஸ் வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. இந்த நீம் லீவ்ஸோட பெனிஃபிட்ஸை சொல்லிகிட்டு இருக்கலாம். அவ்வளோத்துக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நேச்சுரலாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸை நாங்கள் யூஸ் பண்ணுறதால எங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இருக்காது. ப்ளஸ் எங்களோட ஸ்கின்னுக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை ட்ரை பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் தொடர்ந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணுமான்னு கேட்டால் அப்படி இல்லை. நீங்கள் இடைக்க கிளறி விட்டுக்கோங்க. பட் ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு கூட இதை நீங்கள் அடுப்பில் வைக்க வேணாம். ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் இதை வைக்கிடுங்க.
இந்த நீம் லீவ்ஸில் இருக்கிற சத்து எல்லாமே அந்த வாட்டரில் இறங்கி அந்த வாட்டரோட கலர் வந்து ஒரு ஜெலோயிஷ் க்ரீன் கலரில் மாறி இருக்குது. இதை பார்க்கக்கே தெரியுது அந்த வாட்டரோட கலர் வந்து அப்படி சேஞ்ச் ஆகிருக்குண்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு டைமில் நீங்கள் அடுப்பை வந்து நிப்பாட்டிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட நீங்கள் விட வேணாம். இப்படி கலர் சேஞ்ச் ஆகின உடனே நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு நீங்கள் ஆஃப் பண்ணதும் இந்த டோனர் வந்து நல்லா ஆற விடுங்க. ஃபுல்லாக சூடு இல்லாமல் போன அப்புறம் நீங்கள் ஒரு பாட்டிலில் வந்து மாற்றிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த பாட்டிலில் கெப் எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ டோனர் வந்து ரெடியாக இருக்குது. இதை நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே எங்களோட ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டோனரை நீங்கள் டே அண்ட் நைட் டைமில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது கேர்ள்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் அப்படி இல்லை, இதை பாய்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த டோனரை நீங்கள் 7 டேஸ்லேருந்து 10 டேஸ் வரை நார்மலாக ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரீஃப்ரிஜிரேட்டர்லாம் ஸ்டோர் பண்ணிக்கணும். என்னென்னு சொன்னால் நாங்கள் நீம் லீவ்ஸை பாயில் பண்ணிவிட்டு இந்த டோனரை ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ அந்த இலையின் ஸ்மெல் வந்து இதில் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப கொஞ்சம் பேடான ஸ்மெல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரீஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சு உங்களோட ஸ்கின்னுக்கு 7 டேஸ்லேருந்து 10 டேஸ் வரை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டோனரை இந்த ஃபேஸ் அண்ட் நெக்கில் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் அண்ட் நெக்கில் இருக்க மேக்கப் ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் வீடியோ செய்கிறதால வெட் டிஷ்யூவில் தான் இந்த ஸ்கின்னில் இருக்க மேக்கப்பை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மலாக உங்களோட ஸ்கின்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நல்ல ஒரு கிளென்சர் போட்டு உங்களோட ஸ்கின்னை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக இருக்கிற ஃபேஸில் இந்த டோனரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பாட்டில் வந்து ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி இருக்கிறதால இந்த ஸ்கின்னில் கொண்டே லைட்டாக நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபிங்கராலேயே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பட் இது டோனர் அப்ளை பண்ணுற கரெக்டான வே இல்லை. காட்டன் பேட் மூலம் தான் நாங்கள் டோனர் எங்கள் ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிக்கணும். பட் சம்டைம் டைம் இல்லாத போது நானும் இப்படி தான் அப்ளை பண்ணிக்கிறேன். சில பேர்கிட்ட வந்து காட்டன் பேட் இருக்காது. ஸோ அவைக்காகத்தான் நான் இதை அப்ளை பண்ணி காட்டுறேன். நார்மலாக எங்களோட ஃபிங்கராலே நாங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தென் காட்டன் பேட் மூலம் அப்படி எங்களுடைய ஸ்கின்னுக்கு நாங்கள் இதை அப்ளை பண்ணுறோன்னு நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஒரு காட்டன் பேட் எடுத்து இந்த டோனரை நீங்கள் அதில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தென் உங்களோட ஸ்கின்னில் நீங்கள் லைட்டாக டப் பண்ணி உங்களோட ஸ்கின் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட். ஸோ நீங்கள் இவ்வளோ தான் அப்ளை பண்ணிக்கணுமெண்டு எந்த இதுவுமே இல்லை. நீங்கள் எவ்வளோ அப்ளை பண்ணிக்க விரும்பினாலும் நீங்கள் அவ்வளோத்த தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த டோனரை 2 டைம் இந்த ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த டோனரை எங்களோட ஸ்கின்னுக்கு நாங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வர்றதால எங்களோட ஸ்கின்னில் பிம்பிள்ஸ் ப்ராப்ளமே இருக்காது, ப்ளஸ் ஆக்னி வராது. அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான டார்க் ஸ்பாட்ஸ் மார்க்ஸ் எதுவுமே இருக்காது. ப்ளஸ் எங்களோட ஸ்கின்னில் ரெட்னஸ் ப்ராப்ளமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின் வந்து நல்ல ஹெல்த்தியான ஸ்கின்னாக இருக்கிறதோட நாங்கள் பார்க்குறதுக்கு எப்போவுமே ஜங்காக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின் வந்து நல்ல க்ளோவான ஸ்கின்னாகவும் இருக்கும். இந்த டோனர் அப்ளை பண்ணதும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ரீஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணுறதால மார்னிங் அண்ட் நைட் டைமில் நீங்கள் ரீஃப்ரிஜிரேட்டரில் இருந்து எடுத்து ஜூஸ் பண்ணிக்கிறதால ஸ்கின்னுக்கு வந்து அது கூலாக இருக்கிறதோட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எல்லோரும் இந்த நீம் லீவ்ஸ் டோனரை ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். எங்களுடைய ஸ்கின்னை நாங்கள் ஹெல்த்தியான ஸ்கின்னாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்ல எக்ஸ்பென்சிவான திங்ஸை வாங்கி தான் நாங்கள் யூஸ் பண்ணணும் இல்லை. எங்ககிட்ட இருக்க நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு எங்களோட ஸ்கின்னை நாங்கள் ஹெல்த்தியான ஸ்கின்னாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ 1 டே மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு விடாமல் இதை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. இவ்வளோ டைம் பொறுமையாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமா நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. கூடவே ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோத்தை நீங்கள் யூஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லவ் யூ காய்ஸ். பாய்.